அனைவருக்கும் வணக்கம். 12வது அதிகாரம் நடுநிலைமை. தகுதி என ஒன்று நன்றிய பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். அதாவது நண்பர், பகைவர், அயலார், அப்புறம் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி நடுநிலைமையாக நடந்துக்கிறது தான் சிறந்த அறம்னு வள்ளுவர் சொல்கிறாரு. செப்பமுடைய நாக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. அதாவது ஒருவர் நடுநிலைமையோடு எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக ஒரே இடத்துல ஒரே நேர்மையாக நடந்துக்கிறவர்களுடைய செல்வம் அவருக்கும் பயன்படும், அவருடைய வருங்கால சந்ததியினர்களுக்கும் பயன்படும். நன்றே தரினும் நடுவகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அதாவது நடுநிலைமை தவறுவதால் நம்மளுக்கு ஒரு செல்வம் கிடைக்குதுன்னா அப்படிப்பட்ட செல்வத்தை நாம் ஒழித்து விட வேண்டும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது ஒருவரை பார்த்ததுமே நம்மளுக்கு ஒரு நடுநிலைமை உடையவரா இல்லாதவரா அப்படின்னு தெரியாது. அதனால அவரை நடுநிலைமை உடையவரா இல்லாதவர் என்பதை கணிப்பதற்காக அவருக்கு பின் நெஞ்சிருக்கும் பழியாலும் புகழாலும் அதனை நாம் அறிந்து கொள்ளலாம். கேடும் பெருக்கம் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு. அதாவது இந்த உலகத்தில் வறுமையோடையும் வளமையோடையும் எல்லாரும் எப்போது இருந்துறதில்ல. சில நேரம் எல்லாரும் இருந்துட்டு தான் போகிறாங்க. ஒரு நேரம் வறுமையும் ஒரு நேரம் வளமையும். ஆனால் அறிவுடையவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை அல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கு அழகு என்றால் அது நடுநிலைமையோடு இருப்பது தான். கெடுவியான் என்பது அரிகத நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யேன். அதாவது இப்போது ஒருத்தவர் நடுநிலைமை தவறுறாரோ இல்லை நம்மளே நடுநிலைமை தவறுவனோ அப்போது நம்மளுடைய மனதிலே நம்ம நினைத்து கொள்ள வேண்டும், நாம் கெட்டு போகிறோம் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டும். கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கின்தான் தாழ்வு. அதாவது ஒரு நடுநிலைமை தவறாமல் இருப்பவனுக்கு வறுமையே இல்லை, வறுமை இருந்தாலும் அந்த வறுமையை யாரும் பழித்து பேச மாட்டார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. அதாவது நேராக, அதாவது என்ன பண்ணும், தராசு நேராக இருந்து சரியான இடத்தை சரியான எடையை மட்டுமே தராசு காட்டும், தராசு முள். அதுபோல நடுநிலைமையோடு வாழ்வதே சான்றோருக்கு அழகாகும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதரையா உள்கோட்டம் இன்மை பெறின். அதாவது உள்ளத்தில், அதாவது தன்னுடைய மனசில் நடுநிலைமை இருக்கவர்களை தான் நீதி சொல்கிறவர்கள் அழைக்கிறோம். அவர்கள் சொல்கிற நீதியையும் நாம் சொற்களை நம் நீதியாக எடுத்துக்கொள்கிறோம். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பெறின் பிறவும் தமபோல் செய்யின். அதாவது ஒரு வாணிகம் செய்கிறவர்கள் மற்றவர்களுடைய பொருளை தம் பொருளாக எண்ண வேண்டும். அப்படின்னா இப்போது ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா அந்த வியாபாரம் நமக்கு மட்டும் நன்மை தருவது போல செய்யக்கூடாது. அதாவது மற்றவர்களுக்கும் எந்த நஷ்டம் இல்லாதபடி தகுந்த விலையில் தகுந்த லாபம் தரபடி விற்க வேண்டும்னு வள்ளுவர் அதுலேயும் நடுநிலைமை தான் சொல்லுகிறார். நாளைக்கு 13ஆம் அதிகாரம் அடக்கமுடைமையில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.